வணக்கம். புதுவை திருக்கனூர் அருகே மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் இரு தரப்பினருக்கிடையே கலவரமாக மாறியதால் பதற்றம் நிலவுகிறது. மேலும் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை திருக்கனூரை அடுத்து சுத்திக்கேணியில் உள்ள மாணவர்கள் சிறப்பு பேருந்தில் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய பொழுது திடீரென்று இருதரப்பு மாணவர்களிடையே தகராறு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இதனையடுத்து மாணவர்கள் தங்கள் கிராமத்திற்கு சென்று நடந்ததை கூறியதும் இந்த தகவல் காட்டு தீ போன்று திருக்கனூரில் உள்ள கிராமங்களுக்கு பரவியது. உடனே இரு பிரிவினரும் மோதலில் ஈடுபட்டனர். பின்னர் அது கலவரமாக மாறியது. அப்பொழுது ஒருவரை ஒருவர் இரும்பு, தடி போன்ற பயங்கர ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர். இதனிடையே இந்த கலவரம் சுத்திக்கேணி, சந்தை புதுக்குப்பம் பேட் பகுதிகளுக்கும் பரவியது. இதனைத் தொடர்ந்து கற்கள் வீசப்பட்டது. வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. வீடுகளில் இருந்த பொருட்கள் சூறையாடப்பட்டது. இருசக்கர வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள், 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தது. மேலும் நள்ளிரவில் சுத்துக்கேணியில் உள்ள சாராய கடைக்கு தீ வைத்தனர். இதில் அந்த சாராய கடை முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இந்த தகவல் அறிந்து திருக்கனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கலவரக்காரர்களை கலைந்து செல்லும்படி கூறியும் அவர்கள் விலகாததால் தடியடி நடத்தி விரட்டினர். மேலும் SSP பர்வேஸ் அகமது தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். மற்றும் இந்த கலவரம் காரணமாக காட்டேரிக்குப்பம், சுத்துக்கேணி, சந்தை புதுக்குப்பம், பத்துக்கண்ணு, குமாரபாளையம், லிங்காரெட்டிப்பாளையம் ஆகிய இடங்களில் பதற்றம் நிலவுவதால் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலின் பிறந்தநாள் ஏற்பாடுகளை செய்து செயலாற்றுமாறு மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கழகத்தினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், வரும் மார்ச் 1ஆம் தேதி திமுக பொருளாளர் ஸ்டாலின் பிறந்த நாளை அவரின் மணிவிழா என்பதால் இளைஞர் எழுச்சி நாளாக மட்டுமல்லாமல் தமிழர்களின் எழுச்சி நாளாக கொண்டாட நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் ஸ்டாலின் தமது பிறந்த நாளை நலிந்தோருக்கு நயம் பயக்கும் நாளாகவும் கட்சிக்கு வலிமை சேர்க்கும் நாளாகவும் அமையும் வகையில் கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளதால் அவரின் வேண்டுகோளை கட்டளையாக ஏற்று புதுவை திமுகவினர் அவரது பிறந்த நாளில் குருதி கொடை, உடலுறுப்பு தானம், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் மாநிலம் முழுவதும் திமுக கொடி ஏற்றியும் இனிப்பு வழங்கியும் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றார். மேலும் மாநில நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள், நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அனைத்து அணியினர் என அனைவரும் தேவையான ஏற்பாடுகளை செய்து செயலாற்ற வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் வட்டம் 2இல் உள்ள அனைத்து துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு CRC பயிற்சி பட்டறை நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டை தனியார் பள்ளியில் அரசு கல்வித்துறை சார்பில் வட்டம் 2 சார்பில் அனைத்து துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு CRC பயிற்சி பட்டறை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கல்வியாளர் ஐயப்பன் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு அறிவியல் செயல் திட்ட விளக்க உரையையும் வழிகாட்டுதல் மற்றும் ஆசிரியர் நெறிமுறைகள் பற்றியும் எடுத்துரைத்தார். பயிற்சியில் 250க்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வட்டம் 2 பள்ளி துணை ஆய்வாளர் ஹேமாவதி செய்திருந்தார். தனது பிறந்த நாளில் விளம்பர ஆரவாரங்கள் எதுவுமின்றி நலிந்தோருக்கு நலம் பயக்கும் நாளாக கொண்டாடுமாறு தொண்டர்களுக்கு திமுக பொருளாளர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் மார்ச் 1 தேதியன்று வரும் தனது 60வது வயது நிறைவடையும் பிறந்த நாளை இளைஞர் அணியினரும் கட்சியினரும் தங்கள் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும் வகையில் பேனர்கள், கட்டவுட்டுகள் வைக்க எண்ணிருப்பார்கள். ஆனால் அப்படி செய்வது தனக்கு எந்த வகையிலும் நன்மை செய்வதாகாது என்பதால் அதனை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் என்றும், மேலும் தனது பிறந்த நாள் விழாவினை கட்சியின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் சமூக நலப்பணிகளை மேற்கொள்வோர் எவ்வித ஆடம்பரமும் இன்றி ஆக்கப்பூர்வமான முறையில் நடத்த வேண்டும் என்றும்,
அந்நாளை நலித்தோருக்கு நலம் பயக்கும் நாளாகவும் கட்சிக்கு மேலும் வலிமை சேர்க்கும் நாளாக நடந்தேறவும் ஆரவார விளம்பரங்களுக்கு அணு அளவும் கூட இடம் தராமல் அமைதியாக நடைபெறவும் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நசிந்து வரும் ஆட்டோ தொழிலை பாதுகாக்க கோரி ஆட்டோ சங்கத்தினர் முதல்வர் திரு ரங்கசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுவை அனைத்து ஆட்டோ சங்க போராட்ட குழு சார்பில் CITU ராஜாங்கம், AITUC சேது செல்வம், LPF பிராங்க்லின் பிரான்சுவா, மிஷேல், NRTUC ராஜசேகர் உள்ளிட்ட பல்வேறு சங்க நிர்வாகிகள் முதல்வர் திரு ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் பெட்ரோல் விலை, ஆட்டோ உதிரி பாகங்கள் விலையேற்றம், விலைவாசி ஏற்றத்தால் ஆட்டோ தொழிலையே நம்பியுள்ள 4000க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் எதிர்காலத்தை எண்ணி விலைவாசி உயர்விற்கு ஏற்ப கட்டணத்தை குறைந்தபட்சம் 30 ரூபாய் என்றும் அடுத்து 1 கிலோமீட்டருக்கு 15 ரூபாய் என நிர்ணயம் செய்ய வேண்டும். சட்ட விரோதமாக இருசக்கர வாகன வாடகைக்கு விடுவதை தடுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் புதுவையில் டாடா மேஜிக் போன்ற வாகனங்களை இயக்க உரிமங்களை முழுவதும் தடை செய்து ஆட்டோ தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. இதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் திரு ரங்கசாமி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதுவையிலிருந்து தமிழகத்திற்கு கடத்த முயன்ற 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களை கலால் அதிகாரிகள் பறிமுதல் செய்து 4 பேர் கொண்ட கும்பலை தேடி வருகின்றனர். புதுவையில் போலி மதுபானம் தயாரிப்பு அதிகரித்து வருவதால் கலால் துறை துணை ஆணையர் அன்பழகன் தலைமையில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பாகூர் குருவிநத்தம் பகுதியில் போலி மதுபானம் தயாரிக்கப்பட்டு வருவதாக தகவல் அறிந்து கலால் துறை துணை ஆணையர் அன்பழகன், துணை தாசில்தார் குமரன், இன்ஸ்பெக்டர் கண்ணன், வருவாய் ஆய்வாளர் சம்பத் மற்றும் காவலர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்ட பொழுது சோரியாங்குப்பத்தில் ஒரு கும்பல் போலி மதுபானம் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்தது. அங்கு அதிகாரிகள் வருவதை கண்ட அந்த கும்பல் தப்பி ஓடிவிட்டது. இதனை அடுத்து அந்த இடத்தை சோதனை செய்ததில் ஒரு கேனில் 50 லிட்டர் சாராயம், 9 காலி சாராய கேன்கள், 50 அட்டை பெட்டிகளில் அடைக்கப்பட்டிருந்த 2400 போலி மதுபானங்கள், காலி பாட்டில்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவற்றின் மதிப்பு சுமார் 2 லட்சம் ஆகும். மேலும் அவை தமிழகத்திற்கு கடத்த காரில் தயாராக இருந்தது. விசாரணையில் போலி மதுபானங்களை தயாரித்தது முல்லை நகர் அருள், விஜேந்திரன், முருகன், ராமசாமி என்பது தெரிய வந்தது. எனவே அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். மேலும் அவர்கள் மீது ஏற்கனவே சாராய வழக்குகள் உள்ளது. புதுவை காமராஜர் சாலையில் கொட்டி கிடந்த எண்ணெயினை விபத்துகள் ஏதும் ஏற்படா வண்ணம் தீயணைப்பு துறையினர் தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்தனர். புதுவை காமராஜர் சாலையில் பாலாஜி திரையரங்கு அருகே உள்ள பாலம் அருகில் இரவில் சென்ற வாகனம் ஏதோ ஒன்றிலிருந்து எண்ணெய் கசிந்து சாலையில் கொட்டி கிடந்தது. இதனால் காலையில் பள்ளி செல்வோர், அலுவலகம் செல்வோர் என அவ்வழியே சென்ற பொழுது எண்ணெயில் வழுக்கி கீழே விழுந்தனர். இதனை கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் போக்குவரத்து காவலர்களுக்கும் தகவல் தெரிவித்தனர். போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்த அந்த நேரத்தில் எண்ணெய் கொட்டி கிடப்பதால் விபத்து ஏதும் ஏற்படா வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்து போலீசார் அப்பகுதியில் போக்குவரத்தை மாற்றிவிட்டனர். இதனிடையே தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தண்ணீரை பீச்சி அடித்து சாலையை எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லா வண்ணம் சுத்தம் செய்தனர். இவர்களின் இந்த துரித நடவடிக்கையால் சிறிது நேரத்தில் போக்குவரத்து சீரானது. புதுவை ஜிப்மரில் நடைபெற்ற நரம்பியல் குறித்த தேசிய கருத்தரங்கில் விழாமலரை ஜிப்மர் இயக்குனர் ரவிக்குமார் வெளியிட்டார். புதுவை ஜிப்மர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கட்டிட அரங்கில் நரம்பு உயிர் மின்னணுவியல் குறித்த தேசிய கருத்தரங்கின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் முன்னதாக நரம்பியல் மின்னணுவில் கூடம் திறக்கப்பட்டது. தொடர்ந்து ஜிப்மர் இயக்குனர் ரவிக்குமார் விழாவினை துவக்கி வைத்து கருத்தரங்கை துவக்கி வைத்தார். இதனையடுத்து ஜெர்மன் நாட்டு ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் டாக்டர் டோஸ்டன் பிஷர் பக்கவாதம், நாள்பட்ட வலிப்பு போன்ற நோய்களை ஏற்படும் விதம், அதனை கண்டறிவது, நரம்பு உயிர் மின்னணுவியல் சிகிச்சை மூலம் குணப்படுத்துவது போன்றவை குறித்து செயல்முறை பயிற்சி அளித்தார். இக்கருத்தரங்கில் ஜெர்மனியை சேர்ந்த 8 பிரபல நரம்பியல் நிபுணர்கள், 10 இந்திய மருத்துவ ஆசிரியர்கள், 95 நரம்பியல் துறை மருத்துவர்கள்,
20க்கும் மேற்பட்ட மருத்துவ விரிவுரையாளர்கள், மின்னணுவியல் துறையைச் சேர்ந்த தேசிய தொழில்நுட்ப நிறுவன அறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதுபோன்று நரம்பியல் மின்னணுவியல் துறை கருத்தரங்கம் தெற்கு ஆசியாவிலேயே ஜிப்மரில் தான் முதலாக நடக்கிறது. புதுவை முன்னாள் அமைச்சர் அஷ்ரப் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஸ்ஸி ஆனந்த் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவையின் சுதந்திர போராட்ட தியாகியும் முன்னாள் அமைச்சருமான அஷ்ரப் அவர்களின் பிறந்த நாளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஸ்ஸி ஆனந்த் ஆண்டுதோறும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருகிறார். அதன்படி இந்த ஆண்டு அஷ்ரப் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபாதையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவுப் பொட்டலங்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து காந்தி வீதியில் உள்ள சந்தோஷ் நண்பன் சாலையோர குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சிற்றுண்டியாக ரொட்டி மற்றும் இனிப்புகளை வழங்கினார். விழாவில் தொகுதி பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் துவக்கி வைத்தார். புதுவை அனைத்து மாற்றுத்திறனாளிகளின் சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 3% ஒதுக்கீட்டை மத்திய அரசு ஆணைப்படி சிறப்பு ஆள் எடுப்பு மூலம் நிரப்பிட வேண்டும் மற்றும் பதவி உயர்விலும் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கென்று தனித்துறையை ஏற்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை விருப்பப்படுபவர்களுக்கு மட்டும் வங்கிகள் மூலமாகவும் மற்றவர்களுக்கு பழைய முறைப்படியே அங்கன்வாடிகள் மூலம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக நலத்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தை கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் துவக்கி வைத்திட திரளான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.